வருமானத்தை விட செலவை குறைக்க வேண்டும். வருமானம் எவ்வளவு வந்தாலும் செலவு அதுக்குள்ளேதான் இருக்கணும். அதை தாண்டி செலவு பண்ணக்கூடாது. பணம் வந்தால் உடனே செலவு பண்ணாதே. மிச்சம் வைத்தால்தான் செலவு குறையும். 100 ரூபாய் வந்தால் 70 ரூபாய் 80 ரூபாய் மட்டும் செலவு செய். சேமிப்பு கட்டாயம். சேமிக்காதவன் எப்பொழுதும் ஏழைதான். சின்ன தொகையாயிருந்தாலும் பரவாயில்லை. தினமும் சேமிக்கலாம், இல்லை என்றால் மாதம் மாதம் சேமிக்கலாம். 10 ரூபாய் சேமிச்சாலும் பழக்கம் வேண்டும். சேர்க்கும் பழக்கம் வேண்டும். அப்போதுதான் உயர முடியும். வருமானம் அதிகரிக்க கற்றுக்கொள். ஒரே வருமானம் ஆபத்து. ஒரே வழியில் பணம் வந்தால் வாழ்க்கை நின்றுவிடும். புதிய வேலை, சிறு தொழில், ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். ஏதோ ஒன்றை வளர்த்து வைப்பது நல்லது. நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்குவன் பணத்தை இழப்பான். சாணக்கியன் பார்வையில் பணமே நேரமும் ஒன்றுதான். நேரம் வீணடைந்தால் பணமும் வீணடையும். மொபைலை தேவையான அளவு மட்டும் உபயோகப்படுத்து. நேரம் போனால் திரும்ப வராது. அவசர செலவு. எதிர்பார்க்காத பிரச்சனை வந்தால் பணம் கட்டாயம் தேவைப்படும். நோய், விபத்து, வேலை இழப்பு எதுவும் முன்னறிவிப்பு இன்றி வரும். எமர்ஜென்சி ஃபண்டு இருந்தால் கடன் இல்லாமல் வாழலாம். பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. அறிவில் முதலீடு செய். அறிவுதான் உண்மையான சொத்து. பணம் போனால் ஆனால் அறிவு போகாது. கற்றுக்கொள், அனுபவம் சேர், நல்ல மனிதர்களுடன் பழகு. சாணக்கியன் சொன்ன முக்கிய கருத்து. பணத்தை அடிமையாக்கினால் நீ அரசன். பணம் உன்னை அடிமையாக்கினால் நீ அடிமையாயிடுவாய். எதிலும் நிதானம் தேவை. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த பிரச்சனை இருக்குதோ சொல்லுங்க. அந்த